கதையை பார்க்கலாம் வாங்க. ஒரு கிராமத்தின் ஓரத்தில் ஒரு சின்ன குடிசைங்க. அந்த குடிசைக்குள்ள இருக்கிற பொண்ணு தாங்க ஒரு சின்ன பொண்ணு, நம்மளோட அள்ளி முல்லை. அந்த பொண்ணோட வயசு ரொம்ப சின்னது, ஆனால் மனசு எப்போதுமே ரொம்ப பெருசுங்க. அம்மா போன நாள்ல இருந்தா எப்போதுமே எல்லா வேலையுமே பார்த்துக்கிட்டு தான் இருப்பா. அப்பா எப்போதுமே சோகத்துல தான் இருப்பாரு. தம்பி அவன் ரொம்ப சின்ன பையன். அவங்களுக்கு அம்மாவாவும் அக்காவும் இருக்கிறது எப்போதுமே அவங்க அப்பாவுக்கும் தம்பிக்கும் இவ ரொம்ப ஸ்ட்ராங்கான பொண்ணுங்க. ஒரு நாள் கிராமமே ரொம்ப கலங்கி போச்சுங்க. வயல்லாம் ரொம்ப வறண்டு போச்சு, பயிர்கள்லாம் காஞ்சி போச்சு. விவசாயிகள்லாம் ஓடி வந்தாங்க. தண்ணி இல்லை, இன்னொரு நாள் போச்சுன்னா நம்ம எல்லாமே செத்துருவோம் போல இருக்கு அப்படின்னு ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. எல்லாரும் என்ன செய்யறது அப்படின்னு தெரியாம மௌனமா நின்னாங்க. அப்பதான் அந்த மௌனத்தை உடைத்து ஒரு சின்ன குரல் முன்னாடி வந்தது. அவதாங்க நம்ம அள்ளி முல்லை. பழைய கிணறு இருக்குதுங்க, அது உயிரோடு தான் இருக்குன்னு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த கிணத்துக்குள்ள ரொம்ப பாம்பு முள் எல்லாம் இருக்கும். தண்ணி மட்டும் கொஞ்சமா இருக்கும். ஆனா அதுக்குள்ள இறங்கறதுக்கு எல்லாருமே ரொம்ப பயந்தாங்க. ஆனால் நம்ம அள்ளி முல்லை பயப்பில்லைங்க. ஒரு கயிறு, ஒரு விளக்கு, மனசில் அம்மாவோட நினைவு ஃபுல்லாக இருந்துக்கிட்டு ரொம்ப தைரியமாக அந்த கிணத்துக்குள்ளே இறங்கினான். கிணத்துக்குள்ளே இறங்கினதுக்கப்புறம் காலில் காயம், கைகளில் வலி, ரொம்ப இருட்டு, மூச்சு அடிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனால் அவன் நிற்கலைங்க. அப்போ ஒரு சத்தம், தண்ணீர் அப்படின்னு மேலே இருந்தவர்கள் கத்துனாங்க. கிராமமே சந்தோஷத்துல குதிச்சுச்சுங்க. அந்த நாள்ல இருந்த அந்த சின்ன பொண்ணு இல்லைங்க, அவ அந்த கிராமத்தோட நம்பிக்கை. அப்பா அவளை பார்த்து முதல் தடவை சிரிச்சாரு. தம்பி ரொம்ப பெருமையா சொன்னான், அது என்னோட அக்கா அப்படின்னு. அப்ப அப்பா சொன்னா அது என்னோட பொண்ணு அப்படின்னு. பொண்ணு அப்ப புரிஞ்சுக்கிட்டா, சாகசம் அப்படிங்கிறது பயம் இல்லாம போறது இல்லைங்க, பயத்தை மீறி போறது அப்படின்னு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.